உன்னைய நாங்க இந்த நிலைமையிலயே பார்க்கணும். ஐயோ அம்மா, நீ சாவியில கூட நாங்க கூட இல்லையே. உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அம்மா. முத்து முத 2 பிள்ளை பெத்தெடுத்த நீ சாவையில 2 பேரும் உன்னைய நாங்க பார்க்காம தான் விட்டு போட்டோமே. சத்தி போன் எடுத்தாலாமா? அம்மா எங்க இருக்காங்க? இப்படி பெரிய ஆஸ்பத்திரில அம்மாவை எங்கன்னு தேடுறது? ஏமா நேற்று பண்ண வசதி எங்க இருக்காங்கன்னு சித்த கேளாமா? நானும் போன பண்ணிக்கிட்டே இருக்க, ரிங்க போகுது தவிர அவ்வளோ போன எடுக்கவே இல்லையா மாமா. மாமா தாமதப்படுத்தாத, இந்த உள்ள பையன் எதுவும் நர்ஸ் டாக்டர் கிட்ட கேட்டு எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு போலாம் மாமா. என்ன மைனி சொல்றதும் சரிதானே. இங்க உட்காந்து ஆத்தாளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அடிச்சுக்கிட்டு அழுறத விட உள்ள போய் ஆத்தா எப்படி இருக்கு ஏதா இருக்கு உசிரி இருக்கா இல்ல போய் சேர்ந்துருச்சான்னு பார்க்க வாண்ணே. அடியே எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற? எழுந்துருடி, அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. எழுந்துரு சாமி, ஆத்தாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம கும்பிடுற குலதெய்வம் நம்மள கை விடாது. மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாதுல்ல? என்ன நம்ம அம்மா திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துடலன்னு நம்ம எப்பவும் போல பழைய மாதிரி சந்தோஷமா இருப்போம்ல. என்ன அம்மா பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்லண்ணே. அம்மாவுக்கு மட்டும் ஏதோ ஆயிடுச்சு, அப்புறம் என்ன உசுரோட பார்க்க முடியாது என்ன. அம்மா அம்மானு ஓவர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா, நம்ம என்ன சும்மா இருக்கோம்? ஐயா ராசாத்தி, இப்படி எல்லாம் இருந்தா நம்ம புருஷனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும். நம்ம பக்கத்துக்கு நம்ம எதுவும் செஞ்சாதா நம்ம அத்தை மேல நமக்கு பாசம் இருக்கும்னு நம்ம புருஷன் நம்புவாரு. ஐயோ ஐயோ எத்த உங்களுக்கு ஏதாச்சுன்னு தெரியலையே. எது ராவுகளை எமகண்டெல்லாம் ஓடி போய் நல்ல நேரம் கூடி வர நேரத்துல என்ன இப்படி அந்த ரசியை விட்டு போயிட்டீங்களே. எத்த நீங்க பட்ட உசுரோட இருந்திருந்தா பிரிச்சு கொடுத்திருப்பீங்களே உங்க சொத்த. ஐயோ கடவுளே, என் உசுர கூட எடுத்துக்க, என் மாமியா உசுர கொடுத்துருமா. ஏமா வைக்கலையம்மா தாயே. அசாத்தி என்ன பண்றமா? ஐயோ பொது இடத்துல என்ன இதெல்லாம்? என்னைய விடுங்க, நான் வரமாட்டேன். என் மாமியார் உசுரோட வந்து என்னைய தொட்டு தூக்குனாதான் நான் இந்த இடத்த விட்டு எந்திருப்பேன். எப்பா நடுப்புல இது பெரிய நடுப்பால இருக்கு. இந்த ஆத்தா உசுரோட வந்துருச்சுன்னா சொத்தை பிரிச்சு அப்படியே உன் பேர்ல எழுதி வச்சிருவேன். இருடி செத்து போன ஆத்தாவை உசுரோட வர வச்சு எல்லாத்தையும் எழுதி என் பேர்ல வாங்குறேன்னா இல்லையான்னு பாரு. தங்கமயிலா கொக்கா. நான் போறேன். யாத்தா போன இடத்துக்கே நானும் போறேன். எங்கம்மா போற? யாத்தா போன பரலோகத்துக்கே நானும் போறேன். என்ன யாரு தடுக்காதீங்க. இனி எனக்கு யாரு இருக்கா? கட்டின புருஷனை கை விட்டுட்டாரு. உசுரா இருந்த ஆத்தாலும் என் உசுர விட்டு போயிடுச்சு. இனி நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? இந்த மாடியில இருந்து ஏறி குதிச்சு சாவறதுக்கு போற போக்க பார்த்தா நெசமா செத்துருவாப்லையே. பா இப்பதான் நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. செலவோட செலவா 2 பேரையும் ஒரே வண்டியில ஏத்தி ஒரே குடியை நோண்டி ஒன்னா புதைச்சிடலாம். தங்க ஏமா தங்க, உன்னைய மாதிரி ஒரு தங்க பிள்ளைய பெக்க என் மாமியா கொடுத்து வச்சிருக்கணுமா தங்க? அத மேல இவ்வளவு பாசமா? நீ சொல்றது சரிதான். நீ இல்லாம உங்க ஆத்தா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு வாரமா நீ இந்த வீட்டுல இல்லாத உன்னைய பத்தியே பேசி பழம்பிதான் அந்த கிழவி கழுவா போயிடுச்சு. நீ சொல்ற மாதிரியே நீயும் ஆத்தா கூடயே போய் சேர்ந்துருவா. ஆத்தாவுக்கு ஒரு தொடையா இருக்கு பாவா. அவங்க செத்து சொர்க்கத்துல தனியா அழைச்சுக்கிட்டு இருப்பாங்கப்பா. எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காப்புல இருக்கு. ஏங்க தங்கமும் போயிட்டா நமக்கு யாருங்க இருக்கா? நம்ம 2 பேரும் அனாதை ஆயிடுவல்லங்க. அப்படியெல்லாம் தங்கத்துக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்னமா நடக்குதுங்க? நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். நீ உழுந்து பரல்ற, அந்த அம்மா என்ன குலுங்கி அழுவுது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஆஸ்பத்திரிமா? உள்ளார உடம்புக்கு முடியாதவங்க எல்லாம் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உங்களுக்கு? என்ன என் மாமியார பாம்பு கடிச்சு செத்து போயிடுச்சுன்னு துக்க தாங்க முடியலண்ணே. எங்களுக்கு என்ன செய்யறது தெரியலண்ணே. அதானே என்ன என் மாமியார பாத்தியலா? பாம்பு கடிச்சு ஒரு வயசான பொம்பளையும் ஏத்திட்டு வந்தாங்களே அவங்கள? அவங்களதான் உள்ள இருக்காங்களா? மாமைக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க அங்கிருந்து வரும்பொழுதே செத்து போய் தான் தூக்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே டாக்டர் பார்க்க முடியாதுன்னு சொல்லி திரும்ப ஏத்தி விட்டுட்டாங்க வண்டியில. செத்து போய் தான் தூக்கிட்டு வந்தாங்களா? இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனாங்க. என்ன மாமா இது? ஏன் மாமா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை? என்ன என்னால தாங்க முடியலண்ணா, என்னால தாங்கவே முடியலண்ணா. நம்ம அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நம்ம அம்மா யாருக்கு என்னென்ன பண்ணிச்சு? என்ன என்ன என்னால முடியலண்ணா. பாருங்க, இங்க நின்று அழற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கிளம்புங்க. இந்த மாமா இது இப்ப இப்படி ஆயிடுச்சு. இன்னொருக்கா சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணி பாருமா. அவ்வளவுதான் போனையே எடுக்கலையா மாமா? மாமா நேரா வீட்டுக்கு போலாம். நடந்து போச்சு. இதுதான் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டு அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் மாமா. மனசை விட்டுடாதீங்க மாமா. நீங்க உடையாம இருந்தாதான் தங்கத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியும். தங்க பாரு மாமா, சாஞ்சி போய் கிடக்குறா மாமா, சாஞ்சி போய் கிடக்குறா. தங்கம் எழுந்துருமா. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறது இல்ல. யாரோட வாழ்க்கையும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. எழுந்து வா. அம்மாவுக்கு இருக்கும் பொழுதுதான் நம்மளால எதுவும் செய்ய முடியல. இப்ப கடைசியில பண்ற காரியத்தையாவது ஊர் மெச்சுற அளவுக்கு செய்யணுமா? ஆமா தங்கம், எழுந்து வா.
எங்கேயா அத்தை, எங்கேயா சாமி, எங்கேயா குலதெய்வம், எத்தைய முதல்ல நான் தான் கட்டி பிடிச்சு அழுவேன். எத்தே எத்தே நீ விட்டு போக உங்களுக்கு எப்படி எத்த படிச்சு வந்தது எத்தே? அப்பா அம்மா என்ன சதி இது? வீட்டுக்கு ஏத்தி விட்டுட்டேன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா யாரையும் காணோம். இந்த பிள்ளவை என்னதான் செய்துவ? துணைக்கு ஆளுவை யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. என்ன சத்தி, என் அம்மா உசுர என்ன அது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? மாமா என்ன நீங்க உசுருக்கு போராடிட்டு இருந்த உங்க ஆத்தால ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துருக்கல, அவ்வளவு மேல தப்பு சொல்றியா? என்னாச்சா ஏதாச்சும் தெரியல, இருங்க இன்னொருக்கா போன் பண்ணி பாக்குறேன். சின்னவா சின்னவா பாத்தியா சின்னவா, என் அம்மா சேர்த்து படிச்சா சின்னவா சின்னவா, இங்க பாரு சின்னவா, இப்படியே சின்னவாடா அந்த வீட்டுக்கு வரணும். என் ஆத்தா சாவுக்கா சின்னவாடா இங்க வரணும். இது எனக்கு யாரு இருக்கா சின்னவா? பலே நீ சொல்லுவல்ல, உன் அம்மா மாதிரி உன்னைய மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நீ சொல்லுவல்ல. இப்ப என் அம்மா என்னை விட்டு போயிடுச்சு உமாலு, இனி எனக்கு யாரு இருக்கா உமாலு? மனசு விட்டுடாதடி தங்க பிள்ளை, உனக்கு நான் இருக்கட்டி ஆத்தா. சத்த அமைதியில இருக்கியா? ஆட்டை தாங்க முடியலையே. எப்ப ஆத்தா சாவும், எப்ப இந்த மாதிரி ஊரை கொட்டி ஒப்பாரி வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தியா என்ன? சின்னமா பாரு சின்னமா என்ன பேசுறது, பாரு சின்னமா இவனை பெத்து வச்சு போயிருக்கா. நான் எப்படி சின்னமா அழாம இருக்க முடியும்? என்ன சின்னமா, அண்ணனுக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம், எனக்கு யாரு சின்னமா இருக்கா? என்ன உனக்கு மைனி இருக்கு பிள்ளை இருக்கு, ஆனா எனக்கு அப்படியா? ஆத்தல விட்டா எனக்கு யாருனே கதி. என்ன செத்து அமைதியில இருங்க. அவன் ஆத்தால பறி கொடுத்துட்டு நிக்கிறான். உண்மை இருமாலே, அப்ப நாங்க என்ன சந்தோஷத்துல இருக்கோம்? போன் பண்ணு புள்ள. சிரிக்கி போன எடுத்தானே, போன எடுத்து தொலைய மாட்டேங்கிறாள. ஏன் ராசே, யாரு போன எடுக்கல? யாரு உன் வீட்டுல இருக்காள ஒரு விளக்காதவ அவளே. உன் மாமியார பாம்பு கடிச்சிச்சு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறோம்னு போன் பண்ணா, அதுல இது வரையும் போனே எடுக்கல. இப்பதான் செத்த நாளைக்கு முன்னாடி அவ புருஷனுக்கு போன் பண்ணா போல. என்னமா சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சுன்னு சொல்லு. ஆஸ்பத்திரி போய் கேட்டதுக்கு ஆம்புலன்ஸ் தூக்கி அனுப்பி விட்டுட்டேன்னு சொல்றாவ. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாரையும் காணும். நான் என்ன சினிமா நினைக்கிறது? என் சினிமா என் நிலைமை உனக்கு புரியுதா இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க மாமா, இவளை பிடிச்சு கத்துறியா? தம்பிக்காரன் தான் என்னவா பேசுனா, அவன்கிட்ட கேளாயா? எத்த இப்படி உட்காரு எக்க உட்காரி வச்சு அழுவும். நெட்டவன கூட போயிருக்காளா? ஆமா போய்தான் இருக்கா போல. அவ அப்படியா கீதா வீட்டுல இருந்தா இருந்தா ராசாத்தேக்கா மாமியார பாம்பு கடிச்சிருச்சா, என்னாச்சுன்னு தெரியல. நான் போறேன் வாரியா கீதான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். காலையில இருந்து சோறே சாப்பிடல, இந்த இப்பந்தான் சாப்பிட உட்காடுறேன், சாப்பிட்டுட்டு வாரோம்னு சொல்றேன்க்கா. அப்பனா பாரியக்கா என்ன ஒரு கொண்டாட்டத்தை, உன் வீட்டுல இழ விழுந்து கிடக்கு, அவளுக்கு சோறு கேக்குது. அவ மாமியாருக்கு இப்படின்னா சாப்பிடுவாளா? எனக்கு அவ்வளவுதான் நல்லவளா தெரிவாளுவன், என்னையெல்லாம் பார்த்தா ஆகாதவளா தான் இருக்கும். தங்கா எங்கடிமா புருஷன் இந்த வீண படவனை பத்தி இப்ப என்னத்துக்கு கேட்கற சினவா? இந்த குடிகார பாவியால தானே என் குடும்பம் இப்படி குத்து கொலையுமா கிடக்கு. யாத்தா மூஞ்ச கூட அவன் பார்க்க கூடாது, விடப்பட்ட பையன். அடியே என்னடி நீ பேசிக்கிட்டு நிக்கிற? ஒரு மருமவண்டி, குடும்பத்துக்கு தலை மருமவன் அவன் இல்லாட்டி இங்க என்ன காரியம் பார்க்க? பாரு இந்த மாதிரி நேரத்துல நீ தான் உன் புருஷனை பிடிச்சி நில நிறுத்தி வைக்கணும். நல்லா சொல்றேன், காதுல வாங்கு சரியா? இந்தா உன் புருஷன் இத்தனை நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தேன். என் மாவங்கிட்ட ஏன் மச்சான் இந்த மாதிரி காது குத்து வைக்க போறேன், நான் என் மாமியா வீட்டுல இருந்து யாரையும் கூப்பிட மாட்டேன், போக மாட்டேன், வைக்க மாட்டேன், எனக்கு தாய்மாமா முறையில நீ வந்து செஞ்சா போதும், வேற யாரும் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு கடந்தான். அப்படியே சொன்ன ஓ அண்ணங்காரன் விடலையே, எனக்கு ஏன் அண்ணன் தாண்டா முக்கியம், நீ யாருடா இடப்பட்ட பையல வெளியே போடன்னு சொல்லி விட்டுட்டான். வேணும் அந்த பயலுக்கு. சரிம்மா அந்த பையன் யாரு? அவனுக்கு என்ன அந்தராசி இருக்கு? இந்த ஊர்ல ஒரு ஆள் அவனை மதிக்கிறாவளா? இல்ல 4 பேர் மதிக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறானா? எப்ப பாரு குடியும் கூத்தமா இருந்தா குடும்பம் எங்க இருந்து விளங்கும்? சொல்றத கேளு, இந்த மாதிரி நேரத்துலதான் சூதானமா நடந்துக்கணும். ஏதோ கோவத்துல உன் புருஷனை விலைக்கு வச்சனா அப்புறம் வம்பு வளர்ந்துகிட்டே தான் போகும். ஆத்தா இடத்துல இருந்து சொல்றேன், மருமையின போய் மரியாதையா மாலையை கட்டிக்கிட்டு வந்து மாலையா மாமியாருக்கு போட சொல்லு. அதுதான் குடும்பத்துக்கு கௌரவம். அந்த ஆளை பார்க்கதான் செய்யறான், அது தேவையில்லடி. இந்த தலைப்புல வந்து நின்னா போதும்ல, வேற என்ன வேணும்? என்னால முடியாத சினிமா, நான் அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அவன் வந்து இங்க கலக்கத்தை உண்டாக்குறதுக்கு அவன் வராமலே இருக்கலாம். இப்படி விலைக்கு வைக்கிறதாலதான் அந்த ஆளு ரொம்ப கோவப்பட்டு குடிச்சுக்கிட்டு கிடக்குறான். இந்த காரியத்தை நின்று பாருடா, நீ தாண்டா செய்யணும்னு சொல்லு, எனக்கு தானா பொறுப்பு வரும். என்னம்மா என் ஆத்தா இருந்து கூட எனக்கு இப்படி எல்லாம் நல்லது சொல்லல சின்னமா, ஆனா நீ என் ஆத்தா மாதிரி இருந்து சொல்ற சின்னமா. இனி நான் தான் சாமி உனக்கு ஆத்தா அப்பா எல்லாம், இனி உனக்கு நான் இருக்க, கவலைப்படாதடி என் தங்க. அம்மா என்ன மாமா சொன்னப்பல, என்ன சொன்னப்பல? வர வழியில ஆம்புலன்ஸ் பஞ்சர் அடிச்சான், அதான் ஆம்புலன்ஸ் இப்பதான் பஞ்சர் ஓட்டி எடுத்துக்கிட்டு வரவலாம். வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வையுங்கன்னு சொல்லிருக்கா வசதி. ஐயா சரி பண்ணி வைக்கணுமா? என்னத்தை சரி பண்ணி வைக்கணும்? என்ன நம்ம ஆத்தா நேசமானமே நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுமா. ஐயோ அக்கா, யாருக்கு என்னடி துரோகம் பண்ணும்? எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? புருஷன் உடஞ்சு போய் நிக்கிறத என்னால பார்க்க முடியலையடி. வீட்டுக்கு 2 பேரும் ஒன்னாதான் தாலி கட்டிக்கிட்டு வந்தோம். இந்தா என் புருஷன் முதல்ல செத்து போயிட்டாரு, இந்த குடும்பத்துல இவ போகணும்னு எழுதிருக்கு. கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா பண்ணா இவ எல்லாருக்கும் அசாத்திக்கு பண்ண குடும்பம் தான் இப்படி சீக்கிரம் போய் சேர்ந்து விட்டா. அங்க கவலைப்படாதம்மா, அம்மா இல்லைன்னு கவலைப்படாத, நாங்க இருக்கோம் உனக்கு, நாங்க பாத்துக்கிறோம்மா. நடந்துருச்சு நடந்ததையெல்லாம் நடந்துருச்சு. என் அம்மாவையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சாங்க, அதுவும் நடந்துருச்சு. எங்க 2 பேரையும் பிரிச்சாதான் என் அம்மாவை கொல்ல முடியும்னு நினைச்சாங்க, அதுவும் நடந்துருச்சு.
இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். இனி இந்த வீட்டுல ராஜ்யம் பண்றதுக்கு யாரும் இல்ல. இப்ப எல்லாரும் சந்தோஷமா எல்லாத்தையும் எடுத்து அனுபவிப்பாங்க. என்ன என் அப்பா உசுறுதான் இருக்கு, அந்த ஆளையும் ஏதாவது பண்ணிடுங்க. நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? இந்த அநியாயத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எல்லாரும் சேர்ந்து யாத்தால கொண்டுட்டாங்களே, எல்லாரும் சேர்ந்து யாத்தால கொண்டுட்டாங்களே. நான் இருந்திருந்தா இப்படி நடக்க விட்டுருப்பேனா? இந்த ஒரு வாரத்துல யாத்தா என்னென்ன பாடுபட்டுச்சுன்னு எனக்கு நான் என் கண்ணால பார்த்தனே. ஒருவேளை சோத்துக்கு இல்லாம யாத்தா எப்படி இழைச்சி போய் இருந்துச்சுன்னு நான் பார்த்தனே. சந்தோஷமா இருங்கம்மா, சந்தோஷமா இருங்க. தங்கம், எந்த இடத்துல எதை பேசணும்னு உனக்கு தெரியாதா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? யாத்தா உனக்கு தெரியாது சின்னாத்தா, என் ஆத்தா எவ்வளவு சிரமப்பட்டுச்சு இந்த ஒரு வாரமா. என் ஆத்தா எம்பிட்டு கவலைப்பட்டுச்சு இந்த ஒரு வாரமா. அது எத்தனை வேலை சாப்பிட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். நான் இந்த வீட்டை விட்டு போன பிறகு என் ஆத்தால என்ன பாடுபடுத்தி எடுத்தாங்களோ, இருக்கிற எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு விட்டாங்களோ என்னையோ யாருக்கு தெரியும். என்ன தங்கம், இப்ப என்னதான் சொல்ல வர? உன் அம்மா செத்ததுக்கு நான் என்ன பண்றது? நான் என்னமோ உன் அம்மாவை கொண்டுட்ட மாதிரி பேசுற? நீ தான் கொன்ன என் அம்மாவா, நீ தான் கொன்ன. நான் எங்க வேணாலும் போய் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், என் அம்மா சாவுக்கு காரணம் நீதே. அக்கா, அவ ஏதோ கோவத்துல பேசுறா, விடுக்கா. இல்லம்மா, அவ கோவத்துல எல்லாம் எதுவும் பேசல, என்னவோ மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறா. நான் என்னதான் மனசுல வச்சிருக்கேன்? எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனே. எப்பவும் என் அண்ணனுக்கு சோறு எடுத்து போறது யாரு? நீங்க தானே. இன்னைக்கு எப்படி திடீர்னு என் ஆத்தால சோறு கொடுத்து அனுப்புறீங்க? எதுக்கு என் ஆத்தா சோறு எடுத்துக்கிட்டு போச்சு? அப்ப நீங்க தான் வேணும்னே அனுப்பிருக்கீங்க. பாம்பு கூட நீங்க அனுப்புனீங்களா என்னவோ? ஆமாடி, பாம்புக்கு பாடம் எடுத்து என் மாமியா வரும்பொழுது நல்லா நச்சுட்டு நடுமண்டையிலே போடுன்னு நான் தான் சொல்லி விட்டுருக்கேன். விட்டா யமதர்மக்கிட்டே நான் தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லுவாப்ல. யார் தலையெழுத்து எப்ப முடியுமா யாருக்கு தெரியும்? உன் ஆத்தா தானே உன்னைய வீட்டை விட்டு துரத்துனுச்சு, நானா துரத்துனேன்? நீ பண்ற தில்லாலங்கடி வேலையெல்லாம் தெரிஞ்சுதான் உன் ஆத்தா உன்னைய விரட்டி விட்டுச்சு. இப்ப வந்து என்கிட்ட கத்திக்கிட்டு நிக்கிற. உன் ஆத்தா செத்ததெல்லாம் பெரிய கவலை கிடையாது. இவ்வளவு நாள் சொத்தை எழுதி கொடுக்க ஆத்தா இருந்துச்சு, இப்ப அதுவும் செத்துருச்சு. சொத்துல பங்கு கிடைக்குமா கிடைக்காம போயிடுமான்றத கவலைதான் உனக்கு. ஆமா ஆமா, உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுதா இங்க இலைய விரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காங்க. அந்த சொத்துன்னு சொல்லிதான் என் ஆத்தாலையும் என்னையும் பிரிச்ச. இப்ப என் ஆத்தாலையே சாவடிச்சுட்ட. நல்லா இரு நல்லா இரு. என்னைய நான் அந்த வாசப்படியா மிதிக்க மாட்டேன். ஆத்தாலே போனதுக்கு பரவு எனக்குங்க என்ன வேலை? தெருவுல உன் புருஷன் உதச்சி துரத்தையில வாமா தங்கம்னு கூப்பிட்டு அந்த பேரு என் புருஷன். அந்த மனுஷக்கிட்ட போய் சொல்லு இந்த வார்த்தைய. சொல்லிக்காட்டு நல்லா சொல்லிக்காட்டு. அப்புறம் நீ சொல்லிக்காட்டையில நானும் சொல்லிதான் காட்டுவேன். நான் மட்டும் என்ன இழிச்சவையா? எழவு விழுந்தது யா வீட்டுல. நீ ஏழரை கூட்டிக்கிட்டு நிக்காத. அத்தா பார்த்தமா அமைதியில அழுதமா போனமான இரு, புரியுதா? பாப்பா என்ன அழைச்ச? வசதி ஏ வசதி, எங்கடி என் மாமியா? அம்மா ஏம்மா, தாத்தாவுக்கு என்னாச்சு? என்னடி இது ஒரே ஒப்பாரி சத்தமா இருக்கு? உங்களுக்கு ஒண்ணும் அவளையா? மாமியாருக்கு என்னாச்சு? அம்மா நீ உசுரோட தான் இருக்கியா? ஆண்டி, நான் சாப்பிடணும்னு ஆசையா உனக்கு? இவ்வளவுதான் உங்களுக்கு பாம்பு கடிச்சு செத்து போயிட்டுன்னு சொன்னாலுவ. இப்பக்கா செத்து போயிடுச்சுன்னு சொன்னா, பாம்பு கடிச்சிருச்சுன்னு தான் சொன்னேன். அப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வர எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க. அவ்வளவுக்கும் உன் மாமியாருக்கு பாம்பு கடிக்க கூட இல்ல. பாம்பை பார்த்து மயங்கி விழுந்துருச்சு. அப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுனா மயக்கத்துல கிழவிக்கு மூச்சு பேச்சு இல்ல அப்படின்னு சொல்லி 4 குளுக்கோஸை போட்டு தெம்பா அனுப்பி விட்டுருக்காங்க. இருக்கிற தெம்புக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் பாடி தாங்கும். அம்மட்டு கிழவியாவது சாவதாவது. ஆண்டி, நான் செத்துட்டோம்னா ஊரை கொட்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லல, இவ்வளவுதான் சொன்னாலுவ. இப்ப இவ சாவா எப்ப இலைய போட்டு விருந்து சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய? ஆமா, கடிச்சது நேரம் எங்க வர வேண்டியதானே? பாம்பெல்லாம் கடிக்கலக்கா, பாம்பை பார்த்து பயந்துருச்சு. அம்மா உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நினைச்சு நான் பதறி போயிட்டேம்மா. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆவல. வாத்த வந்து உட்காரு பாபா. அவளுக்கு மருமவளுக்கு என்ன பாசம் உங்க மேல? வாங்கடி, பாசமா பாசம்.